ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான உளுந்து போண்டா போட்டு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் உளுந்தை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பச்சை மிளகா, மிளகு, சால்ட், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூனு தனியா, அப்புறம் தேங்காய், சீரகம், கல்லுப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, தயிர். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மோர் குழம்புக்கு ஊற வச்சுருக்கிற பருப்பு, தனியா, தேங்காய், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்கள், உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதுக்கு தேவையான சால்ட், உப்பு, மிளகு, பச்சை மிளகாய் இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இந்த பாருங்கள், உளுத்த மாவில் மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு. அடுப்பில் எண்ணெயும் வச்சுருக்கேன். முதல்ல போண்டா போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். அப்புறம் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, போண்டாலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது மோர் குழம்பு பண்ண வேண்டியது தான். இந்த பாருங்கள், போண்டா ரெடியாக எடுத்து அடுத்தது மோர் குழம்புக்கு தேங்காய், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து இங்கே பருப்பு, தனியாக அரிசி எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை இப்போ தயிரில் கலந்துடலாம். இதை பாருங்க, அரைச்சதெல்லாம் நம்ம தயிரில் கலந்தாச்சு. கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். பெருங்காயம் சேர்க்குறேன். இந்த பாருங்கள், மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கணுங்கிறதுல மேலே நுரைச்சி வந்தோடனே இந்த போண்டா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதோட கலந்துட வேண்டியது தான். இந்த பாருங்கள், மோர் குழம்பு நல்லா நுரைச்சி வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை நுரைச்சி வந்தது தெரியுது பற்றியில. இப்போ இந்த போண்டாவை சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், மோர் குழம்பு இறக்கியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், கடுகு தாளித்து கொட்டியாச்சு. மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த பாருங்கள், டேஸ்டியான மோர் குழம்பு ரெடியாக எடுத்து நீங்களும் உங்கள் ஆற்றுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. I hope you all like this video. Thank you.